Hi friends, welcome to Flavour Studio. இன்றைக்கி நம்ம ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு நம்ம நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, சாதாரணமாக இல்லாமல் கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது இதை ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு நான்வெஜ் கட்லெட் டேஸ்ட்லேயே இருக்கும். பட் இதில் எதுவுமே நம்ம சுத்தமாக நான்வெஜ் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லார் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனல்ஸில் வர ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இன்னும் உங்களோட மெயில் செக் பண்ண முடியலை, சாரி. ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு. சீக்கிரமே உங்கள் மெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ஈஸியாக இந்த கேபேஜ் வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டூடியோ. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வடை செய்கிறதுக்கு தேவையான அளவு கேபேஜ் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக துருவி வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு முதல்ல நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு விடுறதுனால கேபேஜ் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதில் எக்ஸஸாக உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம மாவு சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நான் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே க்ரீன் சில்லிஸ் ஒரு 2-3 நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பெருங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்க தகுந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கேபேஜ் வடை பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருந்தேன். அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்ல ஹாட்டான ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாவுலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கவனமாக இருங்க, கொதிக்கிற ஆயில் ஊற்றுறதுனால நம்ம நேரடியாக டச் பண்ணிடாமல் மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பிசையும் போதே அந்த கேபேஜ் வெங்காயத்தெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா அதில் எக்ஸஸாக உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே உங்களுக்கு மாவை பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க வேணாம். ஒருவேளை நீங்கள் சேர்த்த மாவு பத்தலைன்னா, மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும், அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல இந்த கேபேஜ் வடைக்காக கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருந்தேன், அதை சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ கடைசியில் சேர்க்குறேன். கேரட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்து வடையில் போடுற மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலாக பருப்பு வடைலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப தட்டி போடுற மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது. உளுந்து வடைக்கும் மசால் வடைக்கும் இடையில ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். பட் கொஞ்சம் மாவு சொதன்னு இருக்கும் தண்ணியாக, இந்த மாதிரி லைட்டாக. இப்போ நான் எண்ணெயை மிதமான சுட்டில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன உருண்டைகளாக எடுத்து லைட்டாக நம்ம வடை ஷேப்பில் தட்டி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷேப்பில் தான் இதை பொரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் சின்ன உருண்டைகளாக போண்டா மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா சின்ன பக்கோடா சைஸில் கூட நீங்கள் கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி கூட இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். அடுப்பு ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. சூடாயிடுச்சுன்னா உள்ளே வேகாமல் வெளியில் கரைஞ்சி போயிடும். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு சைடும் திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கேபேஜ் வடைக்கு சில்லி சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே சைடு டிஷ் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த வடையை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ரமலான் நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப்தார் டைமுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேபேஜ் வடை. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லாததுனால டெய்லி நம்ம தான் நோன்பு திறக்கிறதுக்கு பலகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ டெய்லி ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணோன்னா வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய 300க்கும் மேலே ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட் போய் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.